எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறாரு. ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு அந்த காவல்துறை சித்திரவதைகளுக்கு எதிராக பொங்குனவர் இப்ப எங்க போயிட்டாரு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. போன ஆட்சியில ரொம்ப முக்கியமான விமர்சனமா இருந்தது ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த விஷயத்தை காவல்துறை கையாண்ட விதம். அது ஆட்சி மாற்றத்துக்கே கூட ஏதோ ஒரு வகையில கடைசி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு உதவுனுச்சு. திமுக இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டன்ல இருந்து அப்போதைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அந்த ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் பதாகைகளை ஏந்தி போராடினாங்க. அவங்களுடைய ஆட்சியில அவர் கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே. அப்படி இல்லை அப்படின்னா 24 கஸ்டோடியல் டெத் நடக்காது, 21 என்கவுண்டர் நடக்காது. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 304 பேர் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருக்க மாட்டாங்க. இது நான் சொல்றது 4 மாவட்டம் தான். ஒரே ஒரு சிறைச்சாலையில இருந்து வந்திருக்கக்கூடிய தரவுகள். நீங்க வேலூர், கடலூர், பாளையங்கோட்டை, மதுரை, சேலம், எவ்வளவு சென்ட்ரல் ஜெயில் இருக்கு, எவ்வளவு சப் ஜெயில் இருக்கு. நீங்க அங்கெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு விசாரிச்சீங்கன்னா, அல்லது ஒரு நீதிமன்றமே தானாக முன் இந்த ஏன் நடக்குது அப்படின்னு அவங்களே ஒரு அட்வொகேட் கமிஷனரோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு குழு அனுப்பி அவங்க எல்லா சிறைச்சாலைகளிலும் இந்த நம்பர்ஸ் எடுங்க, இதை விசாரிங்க, எத்தனை பேர் காயங்களோட உள்ள வராங்க, எத்தனை பேர் பிரச்சனைகளோட உள்ள வராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ராபப்ளி அப்பதான் நமக்கு ஒரு நம்பரே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கையை காலை உடைச்சே அவங்க அனுப்பியிருப்பாங்க. அவர்கள் குற்றம் செய்திருந்தாலும் சரி, அவங்கள சட்டப்படிதான் தண்டிக்கும் அதிகாரம் இருக்கிறது தவிர கையை காலை உடைக்கிறது இல்லை. இப்ப இந்த கையை காலை உடைக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நாம கடந்து போறது, இதை நாம கண்டுக்காம போறது, ஏன் இவ்வளவு பேர் கையை காலை உடைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் இல்லையா முதலமைச்சர். எத்தனை முறை முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை கூட்டி மீட்டிங் போட்டு இதெல்லாம் கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு செய்தி வருது. இப்போ ஒரு லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் முதலமைச்சர் கன்வீன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதலமைச்சர் அவருக்கு தெரிந்த சோர்ஸ்ல இருந்து பல விஷயங்களை விசாரிச்சுட்டு அந்த மீட்டிங் உள்ள வருவாரு. இதெல்லாம் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கிறது. ஆனா இப்போ அது நடந்திருக்கு நமக்கு தெரியல. அப்ப நமக்கு தெரியாத பட்சத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் இது கடைசி சம்பவமா இருக்காது, இது தொடர்ந்து நிகழும். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ண தவிர்க்கிறாங்க.